வணக்கம். நம்மளோட வாக்காளர் அடையாள அட்டை வந்து நமக்கு மிஸ் ஆகியிருந்தாலோ அல்லது உங்களுக்கு புது வாக்காளர் அடையாள அட்டை தேவை அப்படிங்கிறதுனாலோ இந்த வெப்சைட்டுக்கு முதல்ல போயிட்டு உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அந்த நம்பரை நீங்கள் இதில் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து இந்த கேப்சாவை கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, என்ட்ரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் தான் தெரியும் அல்லது மொபைல் நம்பர் உங்களோட இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வாக்காளர் அடையாள அட்டையில் ஆட் பண்ணியிருந்தால் இதில் மொபைல் நம்பர் கூட என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எபிக் நம்பரை நான் கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே நமக்கான ஓடிபி வந்து போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நம்ம என்ன செய்தோம், கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். ஓடிபி கொடுத்துட்டு உள்ளே நுழைந்த உடனே உங்களுக்கு இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் எபிக் டவுன்லோட் எபிக் டவுன்லோட்னு இருக்குல்ல. ஸோ இந்த எபிக் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களோட எபிக் நம்பரை நம்ம என்ன செய்யணும், உள்ளே வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ நான் எபிக் நம்பரை உள்ளே கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட எபிக் நம்பரு சர்ச் ஆகி வந்திருக்கும். கீழே இருக்கிற சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத அகைன் கொடுக்கணும். கொடுத்த உடனே நம்மளோட ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அகைன் நீங்கள் வந்து என்ன செய்யணும், கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட டவுன்லோட் எபிக் வந்து வந்துடும். ஸோ அதை கொடுத்தோம்னா நமக்கு அந்த எபிக் ஐடி, அதாவது நம்மளோட ஓட்டர் ஐடி வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோடான இந்த ஓட்டர் ஐடியை நம்ம வந்து ஜெராக்ஸ் மிஷினில் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது போல் நமக்கான ஜெராக்ஸ் மிஷினில் கொடுத்து எடுத்துகிட்டு எனக்கு தேவையானது வரைக்கும் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்குதேன். ஸோ கட் பண்ண அந்த 2 பீஸை மட்டும் எடுத்து தனியாக எடுத்துகிட்டு பேக் டு பேக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இப்போ ஒட்டி லேமினேஷன் என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். ஸோ ஒரு க்ளூவை எடுத்துகிட்டு லேசாக பின்னாடி மட்டும் லைட்டாக வச்சுட்டு 2 சைட்லேயுமே வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை வந்து ஒட்டி கரெக்டாக சைஸாக ஒட்டிடலாம். ஸோ இந்த ஒட்டின இந்த இதை நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு லேமினேஷன் பேப்பர், ஸோ லேமினேஷன் மிஷின் இருந்ததுன்னா நம்ம வந்து இதை என்ன செஞ்சிடலாம், லேமினேஷன் பேப்பரை எடுத்து அதை வந்து கொடுத்துடலாம். ஸோ லேமினேஷனை ஆன் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்து லேமினேஷன் பேப்பரில் இதை நம்ம உள்ளே வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ லேமினேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ளூ கலர் லைட் எரிஞ்சது, இன்னும் ஒரு ரெட் கலர் லைட் எரியணும். இதை நான் வந்து லேமினேஷன் தக்க கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த லேமினேஷன் மிஷினில் 2 லைட் எரியணும். இப்போ ப்ளூ கலர் மட்டும் எரியுது. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அதில் ரெட் கலர் லைட் என்ன செய்யும், எரியும். ஸோ நம்ம ஹாட்டில் வச்சுருக்கோமான்னு பார்த்துட்டு ரெடி அப்படின்னு எரிஞ்ச உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த லேமினேஷன் பண்ணக்கூடிய இதை பேப்பரை உள்ளே என்ன செய்யலாம், இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் இன்சர்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், எழுதியிருக்கோம். அந்த பக்கம் வழியாக நம்ம என்ன செய்யணும், இந்த சீல்டு பேப்பரை உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இதை உள்ளே வச்ச உடனேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். ஸோ இன்சர்ட் ஆனவுடனே இன்னொரு பக்கம் வழியாக இந்த பேப்பர் கட் பண்ண பேப்பர் வந்து நமக்கு லேமினேட் ஆகி நமக்கு இன்னொரு பக்கம் வழியாக என்ன செஞ்சிடும், வந்துடும். நம்ம அதை மெதுவாக எடுத்துட்டு நம்ம அதை சைஸில் அந்த சைடில் இருக்க கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள்.